போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆடு வளர்ப்பை வந்து லாபகரமாக மாற்ற நினைக்கிறீங்களா அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. நல்ல ஆட்டை வாங்குவது முக்கியம் கிடையாது. சந்தையில் சீக்கிரமாக விற்கக்கூடிய ஆட்டை வளர்ப்பது தான் உண்மையான லாபம். பலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதிக எடை வரும் அப்படி சொல்லிட்டு ஆட்டை வந்து வாங்குறாங்க. ஆனால் விற்கும்போது மாத கணக்கில் வாடிக்கையாளர் வந்து கிடைக்காம காத்திருக்க வேண்டிய நிலை வருது. இன்றைக்கி இந்த வீடியோவில் 2026 சந்தையில் மிகவும் வேகமாக விற்பனையாகும் 7 ஆட்டு இனங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இனத்திற்கு வந்து எப்பயுமே டிமாண்ட் வந்து இருக்கும். எந்த இனத்தை வளர்த்தா முதலீடு வந்து சீக்கிரமாக திரும்பும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் ஃபாஸ்ட் மூவிங் ஃப்ரீடு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு ஆட்டை வளர்ப்பதில் 2 விஷயங்கள் மட்டுமே ரொம்ப முக்கியம். ஒன்று நல்ல வளர்ச்சி, 2வது சீக்கிரம் வந்து விற்பனை செய்கிறது. 100 கிலோ எடை வந்தாலும் வாங்க ஆள் இல்லைன்னா பயன் கிடையாது. ஆனால் 35 டு 45 கிலோ எடை இருந்தாலும் ஒரு நாளிலேயே விற்றுட்டோம் அப்படின்னா அதுதான் நல்ல தொழில். அதனால தான் அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் நல்ல செயலாகிற அந்த இனத்தை தான் தேர்வு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா கன்னியாடு. இது வந்து தமிழ்நாட்டிலேயே மிகவும் வேகமாக விற்பனையாகும் ஆடுன்னு கூட சொல்லலாம். இதுதான் இனங்களில் ஃபஸ்ட்டு விற்பனையாகும் இனம். இதுக்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். இறைச்சி சுவை வந்து சிறப்பாக இருக்கும். உள்ளூர் சந்தையில் வந்து எப்பயுமே தேவை இருக்கும். அதே மாதிரி பால் வள சுரப்பு நல்லாயிருக்கும் வளர்க்குறதுக்குன்னா. திருமண விழாக்கள், அப்புறம் ஹோட்டல் ஆகிய இடங்களில் வந்து நல்ல டிமாண்ட் வந்து இருக்கும். ஒரு நல்ல கன்னியாடு வந்து சந்தைக்கு வந்தால் பல நேரங்களில் அதே நாளில் வந்து விற்பனை ஆகிடும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஆடு கொண்டு போகவே தேவையில்லை. ஆடு விலைக்கு இருக்குன்னாலே வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்தளவுக்கு வந்து எங்கள் ஆடு வந்து நல்ல தரமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் விற்கிறது கன்னியாடு. வளர்க்குறது, விற்கிறது சொல்லலை, வளர்க்குறது கன்னியாடு. யார் வாங்கலாம் அப்படின்னா, புதிய விவசாயம் பண்ணுறாங்களா அவங்க, சின்னதாக நீங்கள் வந்து முதலீடு பண்ணி வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அவங்களாம் வாங்கி வளர்க்கலாம். 10லேருந்து 30 ஆடுகள் வந்து வளர்க்க நினைப்பவங்க எல்லாருமே வாங்கலாம். இவங்களுக்கு வந்து கன்னியாடு மிகவும் ஏற்றது. 2வது இனம் அப்படின்னு பார்த்தா சேலம் பிளாக் அப்படின்னாலே சந்தையில் ஒரு தனி மதிப்பு. ஏன்னா கருப்பு நிறம், அழகான தோற்றம் இருக்கும், நல்ல இறைச்சி இருக்கும், குறைந்த பராமரிப்பு. சில பேர் வந்து கோயிலுக்கு வந்து கருப்பு கிடா தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்ககிட்டே வந்து 2-3 பேர் வந்து கருப்பு கிடா வந்து கேட்டாங்க. ஆனால் எங்ககிட்ட வந்து கருப்பு கிடா வந்து நாங்கள் நிப்பாட்டுறது கிடையாது. ஓகேங்களா? இதனால் வந்து வியாபாரிகள் வந்து நேரடியாக வந்து பண்ணைக்கு வந்து வாங்க அளவுக்கு டிமாண்டாக இருக்கும். இதனோட சிறப்புகள் என்ன தெரியுமா? வேகமாக வளர்ச்சி இருக்கும், குறைந்த தீவன செலவு இருக்கும், நல்ல குட்டி உற்பத்தி இருக்கும், உள்ளூர் சந்தையில் அதிக வரப்பேற்பு இருக்கும். லாப ரகசியம் என்ன தெரியுமா? பலர் பார்த்திங்கன்னா அதிக விலை ஆட்டை வந்து வாங்கி வளர்க்குறாங்க. ஆனால் அனுபவம் இந்த விவசாயிகள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவர்கள் வந்து விலை அதிகமான இனத்தை விட விற்பனை வேகமான அந்த இனத்தை தான் தேர்வு செய்கிறாங்க. ஏன்னா பணம் வந்து சீக்கிரம் திரும்ப வந்து பெற முடியுதில்ல. அதுதான் உண்மையான லாபம். 3வது ஃப்ரீடு என்ன தெரியுமா? தலைச்சேரி. இந்த இனம் வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் அதிக டிமாண்ட் இருக்கும். காரணங்கள் பார்த்திங்கன்னா, வேகமாக எடை கூடும், ரெட்டை குட்டி போடும் வாய்ப்பு இருக்குது, நல்ல இறைச்சி தரம், வியாபாரிகள் வந்து விரும்பி வாங்குகிற ஒரு இனம் கூட சொல்லலாம். ஒரு வருஷத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய இனங்களில் இதுவும் ஒன்று. இந்த ஃப்ரீடுக்கு வந்து யாருக்கெல்லாம் அப்படின்னா, அதாவது செமி இன்டென்சிவ் ஃபார்மிங் வச்சுருப்பாங்களா அவங்க, இன்டென்சிவ் ஃபார்மிங், அதே மாதிரி கமர்ஷியலாக வந்து வளர்க்குறாங்க பார்த்திங்களா ஆட்டு பண்ணை, அவங்களுக்குலாம் இது வந்து செட் ஆகும். இந்த 3 இனங்கள் வந்து பல பண்ணைகள் வந்து அதிகமாக விற்கப்படும் இனங்கள் கூட சொல்லலாம். எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே கன்னியாடுகள் தான். அதே மாதிரி போராடு 1-2 இருக்கும், 1-2 கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்னும் 4 இனங்கள் வந்து இருக்குது. அவற்றில் ஒன்று வந்து பண்டிகை காலங்களில் மற்ற எல்லா இனங்களையும் வந்து அதிகமாக விலையில் விற்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து 2026 வேகமாக விற்பனையாக ஆட்டு இனங்கள் வந்து இதெல்லாம் இந்த 3 இனங்கள் வந்து நல்ல இனம் கூட சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா போயர் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இப்போது தமிழகத்தில் வந்து பல வணிக பண்ணைகளில் அதிகமாக வளர்க்கப்படும் இனங்களில் இது ஒன்று. இது முக்கிய காரணம் என்ன தெரியுமா? வேகமான உடல் வளர்ச்சி இருக்கும், அதே மாதிரி சரியான தீவனம் பராமரிப்பு இருந்தால் குறுகிய காலத்திலேயே நல்ல எடை வந்து அடையும். இதனால் இறைச்சி வந்து வியாபாரிகள் வந்து வாங்குவாங்க. பெரிய பண்ணைகள் சில நேரங்களில் வந்து இனப்பெருக்கத்திற்காகவும் இந்த ஆடுகள் வந்து நல்ல தேவை இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கணும்,
100% போயர் ஆடுகளை மட்டும் வளர்ப்பதை விட உங்கள் பகுதியில் வந்து நம்ம காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல தரமான கிராஸ் இனங்களை வந்து தேர்வு செய்கிறது தான் பாதுகாப்பான முடிவாக இருக்கும். 5வது பார்த்திங்கன்னா ஜமுனாபுரி இனம். இது வந்து பார்த்திங்கன்னா உயரமான தோற்றம் இருக்கும். நீண்ட காதுகள் வந்து எப்படி நம்ம காதில் தோடு போட்டால் கீழே தொங்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி காது வந்து அதுக்கு தொங்குங்க, நல்லாயிருக்கும். அழகான உடலமைப்பு வந்து இருக்கும். இதை அப்படி இருக்கனால பலரோட கவனத்தை வந்து இது வந்து ஈர்க்குது. சந்தையில் நல்ல தரமான ஜமுனாபுரி ஆடுகளுக்கு வந்து தனி வாடிக்கையாளர் வந்து இருப்பாங்க. நாங்களுமே ஒன்று வளர்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஆடு கூட வந்து அது நிற்கவே நிற்காது. தனியாக தான் வந்து நாங்கள் உட்காந்துருந்தோம்னா எங்கள் கூட தான் வந்து நிற்கும். நாங்களுமே கொஞ்சம் நாளைக்கு வளர்த்தோம். அதுக்கப்புறம் அதை வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா வந்து மேய்ச்சலுக்கு வந்து போக மாட்டேன்ருச்சு. ஏன்னா தனியாக நம்ம கட்டி போட்டு வளர்க்குறதால ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால் அதை வந்து விற்றுட்டோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இனப்பெருக்க பண்ணைகள் மற்றும் புதிய பண்ணை தொடங்குவர் வந்து இந்த இனத்தை வந்து விரும்பி வந்து வாங்குவாங்க. ஆனால் இந்த இனத்திற்கு நல்ல பராமரிப்பு வந்து ரொம்ப அவசியம். முழு ஆரம்ப நிலை விவசாயிகள் அனுபவம் இல்லாமல் வந்து அதிக எண்ணிக்கையில் வாங்குறது வந்து சிறந்த தேர்வாக வந்து இது இருக்காது. ஓகேங்களா. இப்போ ஃபாஸ்ட் செல்லிங் சீக்ரெட் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய தவறு செய்கிறாங்க. ஆட்டின் இனத்தை மட்டும் பார்த்து வாங்கிட்டு வராங்க. ஆனால் லாபத்தை நிர்ணயிப்பது உங்கள் பகுதியில் அந்த இனத்திற்கு உண்மையில் தேவை இருக்குதா அப்படிங்கிறது தான். ஒரு மாவட்டத்தில் கன்னியாடு வந்து வேகமாக விற்கலாம். மற்றொரு மாவட்டத்தில் தலைச்சேரி அல்லது சேலம் பிளாக் வந்து அதிக டிமாண்டில் இருக்கலாம். எனவே வாங்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 5 to 10 உள்ளூர் வியாபாரிக்கிட்ட சந்தை நிலவரத்தை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்கள் லாபத்தை அதிகரிக்கும். இப்போ எங்கள் ஏரியா ஃபுல்லாக அந்த கன்னியாடு தான், மேக்ஸிமம் கன்னியாடு தான் இருக்கும். எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கன்னியாடு தான் இருக்கும். ஒரு ரெண்டு பேர்ட்டையோ 3 பேர்ட்டையோ மட்டும்தான் செம்பறியாடு இருக்குது. கன்னியாடு வந்து ஏன் வளர்க்கணும்னா அது வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. மேய்ச்சலுக்கு போயிட்டு வரனால செலவும் கம்மி, தீவன செலவெல்லாம் கம்மி. அதே மாதிரி அடிக்கடி நோய் வாய்ப்படுறது அது மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நல்லா வந்து ஒரு பால் தரக்கூடிய ஆடு. குட்டிகள் வந்து 4 குட்டிகள் வரைக்குமே நல்லா ஈனும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கன்னியாடு நாங்கள் வளர்த்த வரைக்கும் எங்களுக்கு வந்து கன்னியாடு வந்து பெஸ்ட்டாக தெரியுது மற்ற ஆடுகளை காட்டிலும். ஓகேங்களா. ஓகேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2026 எந்த ஆட்டு இனம் வந்து பண்டிகை கால அதிக விலையில் வந்து விற்கப்படுகிறது, எந்த இனத்தை வந்து புதியவர் தேர்வு செய்யணும், வாங்குவதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள் என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படி சொல்லிட்டுனா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆடு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடுறான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.